ராமநாதபுரம் மாவட்டம் ராமாயண காலம் ராமேஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயம் தேவிப்பட்டினம் கடலின் நடுவே அமைந்துள்ள நவகிரகங்கள் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புல்லானி அருள்மிகு ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயம் திரு உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் மங்களநாதர் மங்களநாயகி அருகே அத்தியூத்து கோவில் கரையில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ உதிரமுடைய ஐயனார் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி பகவதி அம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மண்டல பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றன. அம்மன் முன் கணபதி ஹோமத்துடன் துவங்கப்பட்ட யாகசாலை பூஜையில் வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க குண்டத்தில் ஹோம பொருட்கள் போடப்பட்டு பூரணாகதி நடைபெற்று பரிவார தெய்வங்களுக்கு விசேஷ அலங்கார தீபாராதனை நடைபெற்றன. இதன் பின்பு அம்மனை மலர்களால் அலங்காரம் செய்து உள்பிரகாரம் உலா நடைபெற்றன. பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டன. இக்கோவிலின் ஸ்ரீராமர் சீதையை மீட்பதற்காக இலங்கை நோக்கி சென்றபோது தேவிப்பட்டினத்தில் நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்பது வரலாறு. அதற்கு மிக அருகில் உள்ள இந்த அத்தியூத்து கிராம பகுதியிலும் ராமர் வழிபாட்டிற்காக அடியெடுத்து வைத்த ஆன்மீக தொடர்பு உண்டு என்பதால் இந்த அம்மன் ராமர் காலத்திலிருந்து அருள் தரும் பகவதி என்று இப்பகுதி மக்களால் போற்றப்படுகிறாள். உதிரமுடைய ஐயனார் பகவதி அம்மன் அத்தியூத்து கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைந்துள்ள இத்தலத்தில் ஸ்ரீ உதிரமுடைய ஐயனார் மற்றும் ஸ்ரீ பகவதி அம்மன் ஆகிய இரு தெய்வங்களும் இணைந்து முதன்மை தெய்வங்களாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். இக்கிராமத்தின் எல்லை தெய்வங்களாகவும் காவல் தெய்வங்களாகவும் விளங்கி மக்களை காத்து வருகின்றனர். இக்கோவிலின் மிக முக்கிய வழிபாட்டு சிறப்பு ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பகவதி அம்மனுக்கு விசேஷமான குங்கும அர்ச்சனை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தால் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தடங்கலின்றி நடக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வருடாந்திர திருவிழாக்களின் போது அத்தியூத்து கிராம மக்கள் ஒன்று கூடி மிக விமர்சையாக முளைப்பாரி திருவிழா மற்றும் பாரம்பரிய ஒயிலாட்டம் போன்ற கலைஞர்களுடன் அம்மனுக்கு விழா எடுப்பார்கள். ஊர் செழிக்கவும் விவசாயம் தழைக்கவும் நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கவும் வேண்டி இந்த நேர்த்திக்கடன் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ராமேஸ்வரம் அல்லது தேவிப்பட்டினம் நவபாஷானம் செல்லும் ஆன்மீக பயணிகள் பலரும் அத்தியூத்து கிராமத்தில் வீற்றிருக்கும் இந்த பகவதி அம்மனை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த மண்டல பூஜையை அத்தியூத்து கோவில் கரை அனைத்து சமுதாய பொதுமக்கள், விழா கமிட்டியாளர்கள், குலதெய்வ குடிமக்கள் செய்திருந்தனர்.